ஸோ வணக்கம். இப்போ இந்த மாதிரி நாங்கள் என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்டாக நடக்கிற டவுரி இஷ்யூ இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எங்கள் டீமில் 3 பேர் இருக்கும். 3 பேரும் வெவ்வேறு கருத்துக்களை பற்றி சொல்ல போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு யோசனையோ இல்லை கருத்துக்களோ இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஓகே, இது ஓரளவு ஓகே. நானும் எடுக்கும் ஒரு பேக்கப் சும்மா சொல்லி இருக்கிறேன். நீங்களும் சும்மா ஒன்று சொல்லி எல்லாருமே 4 பேக்கப் எடுக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அப்புறம் சொல்லி விடுறான் லால் சலாம் தோன்ற மாதிரி தொழில் போகுது. இருங்க, ரெடி. ஓ, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. நீ ஸ்டார்ட் பண்ண தெரியல. ப்ரொபோஸ் பண்ண போறாரு, எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. ரோஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண தெரியல. நீங்க கேமரா பாருங்க. நம்ம ஊர்ல நிறைய இந்த டவுரி இஷ்யூஸ் இப்போ நடந்துன்னு இருக்கு. ஸோ இப்போ அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ இந்த டவுரி இஷ்யூ பத்தி பொதுவான கருத்து அப்படி என்ன சொன்னோம்னா, இதுல எல்லாமே நெகட்டிவ் சைட் தான். இது எங்க இருந்து வெளியே பார்த்தாலுமே எல்லா இடத்துலயுமே தப்பா தான் தெரியும். ஏன் இது முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா யாருக்குமே தெரியாது. ஆனா இது ஒரு கல்ச்சரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணம் நடக்கும்போது இப்போ பொண்ணு சைட்ல இருந்து அவங்க பொண்ணை அனுப்பி வைக்கும்போது நல்லபடியா வாழணும் அவங்க அப்படின்ற முறையில இவங்களா ஏதாவது தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு பார்த்து செய்யற மாதிரி இருந்தா நல்லதா இருக்கும். மாப்பிள்ளை இருந்தாங்க, இப்போ மாப்பிள்ளை வீட்டு சைடுக்கு நாங்க இந்த ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுக்குறோம், நகை கொடுக்குறோம், ஏன்னா ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது, வந்தாலுமே அதை வச்சு சமாளிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இந்த அமௌண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை இந்த நகைகள் கொடுக்கறதா இருக்கட்டும், அது பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து இவங்க வந்து விருப்பப்பட்டு எல்லாமே கொடுத்தாலுமே சரி. ஆனா இதை தாண்டி இந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து அவங்களோட தனிப்பட்ட இதுக்கு இவ்வளவு காசு வேணும், இவ்வளவு பணம் வேணும், இது இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். ஸோ இப்போ கல்யாணன்றத விட அது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்னோட கருத்து. இல்லை, உங்களோட கருத்து சொல்லியிருக்கேன். இப்போ ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ நடக்குது? அதாவது முன்னாடி ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. இப்போ அதானா இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் கேள்விப்பட்டதில்ல. சொன்ன மாதிரி இப்போ எங்க அப்பா அம்மா இருந்த காலகட்டத்திலயும் மேபி நியூஸ் பேப்பர்ல வரும். எந்த நியூஸ் பேப்பர் திறந்தாலும் வரதட்சணை கொடுமை, டவு அடிச்சு மருமக இறந்துட்டாங்க, அதே மாதிரி வரதட்சணை கொடுமையில வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துல ஒரு 2 நியூஸ் 3 நியூஸ் வரும். லாஸ்டா ஒரு 10 இயர்ஸா அந்த மாதிரி விஷயங்கள் வரல. டவுரியே எப்படி மாறுச்சு அப்படின்னா, இப்போ நீயா நானா மாதிரி ப்ரோக்ராம்ல எல்லாம் நீ பாத்துருப்ப, பொண்ணே கிடைக்கலன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் விளம்புறது. இவங்க இது எதிர்பார்க்கறாங்க, சொந்த வீடு கேட்கறாங்க, வேலை கேட்கறாங்க, அப்போ வந்து நீங்களும் வரதட்சணை கேட்கற மாதிரி தானே அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் மேல வந்தது. ஸோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் தான் வந்து இந்த வரதட்சணை கொடுமைன்றத பெருசா கேள்விப்படல. அதே மாதிரி வெளியே வந்துதானும் தெரியல. நடந்திருக்கும் மீன்ஸ் எப்படின்னா முதல்ல அளவுக்கு அதிகமா நடந்திருக்காது. ஏன்னா லவ் மேரேஜ் வரப்போ வரதட்சணை கொடுமைன்றது வந்து கொஞ்சம் குறைவான அளவுல நடக்கும். லவ் பண்ணி மேரேஜ் பண்றவங்களும் வரதட்சணை கேட்பாங்க, பட் அதோட சான்சஸ் வந்து கம்மி அப்படின்றதால இந்த சமீப காலமா லவ் மேரேஜ் அதிகமா நடக்கிறதால வரதட்சணை கொடுமைன்றது கொஞ்சம் கம்மியாயிருக்கும். அதுதான் ஒரு காரணமா இருந்திருக்கும். ஆனா அதான் இப்போ இதுல என்னன்னா, இப்போ லவ் மேரேஜ் நடக்கிறதுனால கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது சொன்ன மாதிரி இந்த 5 to 10 இயர்ஸ் பேக் வந்து இல்லன்ற மாதிரி தான். சரி, இல்லன்னு சொல்ல முடியாது, வெளியே வராம இருந்திருக்கலாம், இல்ல ரொம்ப கம்மியா இல்ல அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆல்மோஸ்ட் இந்த 2025லயோ இல்ல அதுக்கு முன்னாடி இந்த 2 வருஷம் டேட்டா எடுத்து பார்க்கணும் சரி, ரொம்ப அதிகபட்சமா நிறைய கேஸ் வந்திருக்கு. அதனால நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு. இத இப்ப பேசலனாலும் மிகப்பெரிய பிரச்சனையாகும். டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னா லாயர் வந்து என்ன கேஸ் போட சொல்லுவாங்க ஒரு மேல் மேல, மேக்ஸிமம் அந்த வரதட்சணை கொடுமை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நீ வந்து உன் வைஃப் கிட்ட வரதட்சணையா வாங்கலன்னு வச்சுக்கோ, அப்படி இருந்தாலுமே உன் மேல டவுரி கேஸ் போடுறாங்க பத்தியா. ஸோ இதனாலதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த வரதட்சணை கொடுமை நடந்திருக்கு நிறைய இடத்துல. அதாவது முதல் அளவுக்கு இல்லைனாலும் அதுல வந்து ஒரு 40%ஓ 30%ஓ நடந்திருக்கும். அதை சீரியஸா எடுத்து ஏன் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த யூடியூப்ல வீடியோஸ் நிறைய போடுறவங்க ஏன் இதெல்லாம் பத்தி அதிகமா பேசல அப்படின்னா, டவுரி கேசஸ்ல ஃபேக் கேசஸ் அதிகமா இருக்குன்றதால உண்மையான பாதிக்கப்படுறாங்கல்ல, அவங்க வந்து அந்த மாதிரி பாதிக்கப்படாத அளவுக்கு வந்து அந்த விஷயத்த அதிகமா எடுத்து சமூக ஊடகங்கள் பெருசான பேச முடியாம போயிடுச்சு. அது ஒரு நியூஸ் பேப்பர்ல வர பீரியட்ல எல்லாருமே எழுதுனாங்க, பேசினாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப் மாதிரி தளங்கள் இருக்கிறப்ப இதை பத்தி அதிகமா பேசியிருந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டவுரி வாங்குறது எவ்வளவு கீழ்த்தரமான விஷயம்ன்ற நாலேஜ் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஹைடாவே சமூகத்துல இன்னைக்கும் டவுரி வாங்குற கொடுமைகள் அதிகமா நடந்து இல்லாம போயிருக்கும். அது இந்த மாதிரி உண்மைலாம் வெளியே வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதையே வந்து தப்பா பயன்படுத்துறது, டவுரி கேஸையே தப்பா பயன்படுத்துறது, லாபம் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. தப்பா பயன்படுத்துறதால உண்மையான பாதிக்கப்படுறவங்களுக்கு நீதியே கிடைக்க போகுது. இப்போ அதனாலதான் ரொம்ப நாளா வந்து டவுரி கேசஸே பெருசா நம்ம கேள்விப்படல, பட் இந்த இயர் வந்து அதிகமா கேள்விப்படுறோம். அதுவுமே பாக்குறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு
ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீட்டில் ஒரு 5 சவரன் டவுரி கேட்டு பிரச்சனை நடக்குது, ஒரு 10 சவரன்ல பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். இல்ல எல்லாமே வந்து ஒரு 200 சவரன் போடுறாங்க. அதை மீறியும் பிரச்சனை வருது. அதுல இருந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 50 சவரன் இல்ல 100 சொல்ல முடியாது, 50 சவரன் அது எல்லாமே அதிகம். நம்ம மிடில் கிளாஸ்ல பார்க்கும்போது 200 சவரன் போடுறவங்களுக்கு 100 சவரன் முடியும். பிரச்சனை இங்க வந்து அது கிடையாது. சைக்கோ ஃபேமிலிக்கு உங்க பொண்ணு கொடுக்குறாங்க. சோ அதான் இது ரிலேட்டடா கேஸ் பார்க்கும்போது என்ன நிறைய பேர் சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப வரதட்சணை வாங்குறீங்க, அதே மாதிரி இந்த அலுமினியம் ஒண்ணு சொல்லுவாங்களே, அதையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க, இதையும் மிஸ்யூஸ் பண்றாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. காசு இல்லைனாலும் ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷத்துலயும் அவங்க வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த சர்டன் அமௌண்ட் மட்டும் வந்துட்டே இருக்கணும் அப்படின்றத விரும்புறாங்க. அவர் அதுக்கு எலிஜிபிலிட்டியா இருக்காரா என்னன்னு தெரியல. இது எந்த விதத்துல கனெக்ட் ஆகுது? லைக் இந்த வரதட்சணையோ இல்ல இதுவோ இது எப்படி கனெக்ட் ஆகுது? இல்ல இது ரெண்டுமே வந்து தப்புதானா? யார் வந்து இதுல வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும், இந்த விஷயங்களை தடுக்க முடியும் அப்படின்னா சட்டம் மட்டும் தான் தடுக்க முடியும். இப்போ ஒரு கேஸ் நடக்குது, ஃபேக் கேஸ்ன்னு ஆயிடுச்சு, கோர்ட்லயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ. நீ சொல்ற அந்த அலுமினி வாங்குற வழக்குலயே ஃபேக் கேஸ்ன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து பொய்யா வந்து புகார் கொடுத்துருக்கு, என்ன வரதட்சணை கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது ஃபேக் கேஸ் நிரூபணம் ஆன பிறகு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்றது தான் இந்த ஃபேக் கேஸஸ் நிறுத்தம். ஓகே, அந்த கேஸ் இப்போ வந்து ஒரு ரித்தன்யா வழக்கு மாதிரி வந்து நிறைய பார்த்துட்டு இப்போ லாஸ்டா இந்த நிறைய யூடியூப் கிரியேட்டரா இருக்கட்டும் இல்ல போலீஸ் கான்ஸ்டபிளாவுமே இருக்கட்டும், சரி இன்ஸ்பெக்டர், ஆமா எல்லாமே பார்த்துட்டோம். பட் இந்த மாதிரி ஃபேக் கேஸ் கொடுக்குறவங்க மேல இந்த சமூக ஊடகங்கள் வந்து ஒரு வெளிச்சம் போட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தண்டனை வர வரைக்கும் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், சட்டத்துறையை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர அளவுக்கு உழைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு 5 பேருக்கு ஒரு 10 பேருக்கு ஃபேக் கேஸ் போடுறவங்களுக்கு நடந்தது அப்படின்னா உண்மையாலுமே பாதிக்கப்படுற வரதட்சணையை கொடுமையால பாதிக்கப்படுறவங்களோட இஷ்யூஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் பொதுமக்கள் வந்து ஆமா எதனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சண்டை இருக்கும், அதுக்கு வந்து இவங்க வந்து வரதட்சணை பிரச்சனைன்னு சொல்றாங்க, வேற எதனா உள்ள இருக்கும்பா அப்படின்னு பேசாம சொசைட்டியே வந்து ஒரு வரதட்சணை கொடுமை நடக்குது, ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்குதுன்னா பின்னாடி நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் எலிஜிபிளே இல்லை, ஆனா அவர்கிட்ட இருந்து காசு வந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது, ஆப்போசிட்ல வாதாடுற வக்கீலுக்கு தெரியும், இவங்க சார்பாக வாதாடுற வக்கீலுக்கு தெரியும், ஈவன் அங்க தீர்ப்பு சொல்ல போற ஜட்ஜ் அவங்களுக்கு தெரியும். நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த எலிஜிபிள் இல்லாத பர்சன் சஃபர் ஆகி மாசம் மாசம் காசு கொடுக்குற அளவுக்கு எதுக்கு அந்த இடத்துல ஒரு தீர்ப்பு வருது? அதுதான் என்னோட கேள்வியும் இருக்கு. எதுக்கு அது சொன்ன போனா ஒரு 50% தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு. இல்ல அதை பத்தி இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க எங்கிட்ட இருந்து பிடிக்கிட்டீங்க, பதிலுக்கு நான் உங்ககிட்ட இருந்து கொடுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான். ஒரு ஈகோ பிரச்சனையோ இல்ல பதிலுக்கு பதில் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது, அவங்க ஃபேமிலியை சஃபர் பண்ணி ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்கி வரதட்சணை வேணும்னு பிடிங்கிட்டே இருக்காங்க. உண்மையாலுமே வரதட்சணைக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா அவங்க திருப்பி கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஒரு எங்க குடும்பத்துல இருந்து நீ காசுன்னு பிடுங்குறப்போ நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு உங்ககிட்ட நான் வாங்குறப்போ அப்போ உனக்கு அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏத்துக்கலாம். பதிலுக்கு பதில் பண்றது எப்பயுமே நியாயமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா சட்டத்தை அதுக்காக தப்பா பயன்படுத்துறதுன்றது வேற விஷயம். அது வந்து சட்டத்துறை தான் வந்து அவங்க தான் வந்து விழிப்புணர்வோட செயல்படணும். சட்டத்தை ஒருத்தவங்க பயன்படுத்தி இன்னொருத்தரை ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சட்டத்தை பயன்படுத்தி ஏமாத்துறவங்க மட்டும் குற்றவாளி கிடையாது. சட்டத்துறை விழிப்புணர்வா இல்லைன்னா அந்த இடத்துல சட்டத்துறையும் குற்றவாளியா தான் பார்க்கப்படும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் தான், இப்போ வந்து இவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்ம மேரேஜ் பண்றவங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு. அந்த டிமாண்ட் வச்சு போறதுனாலனா அவனுங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு, கெட்ட பழக்கம் எதுனா இருக்கான்னு கேட்கற கூட இப்ப கேட்கறது கிடையாது. காமன் கெட்ட பழக்கம் என்ன இருக்குன்னு கூட இப்ப கேட்கறது கிடையாது. ஆனா அந்த காலத்துல இருந்தே இப்ப வரைக்கும் மாப்பிள்ள நல்லவரா, நல்ல குணம் இருக்கா அப்படின்னு கேட்டு யாருமே கல்யாணம் பண்ணது இல்லை. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சரி ஆரம்ப காலத்துல வந்து கேட்கல மாப்பிள்ள நல்லவரா இல்ல ஒரு மாதிரி சைக்கோ பிஹேவியர் இருக்கானா, இல்ல அவங்க சுத்தி இருக்கவங்க கிட்ட எப்படி பழகி இருக்கான், அவனை பத்தி விசாரிக்கிறப்ப அவனுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்கு, அந்த ஃபேமிலி எப்படியாப்பட்ட ஃபேமிலி, அந்த சுத்தி இருக்கவங்க சொல்லிடுவாங்கல்ல, ஃபேமிலியே ஒஸ்ட் ஃபேமிலின்னா அந்த எந்த ஏரியால இருக்காங்களோ அந்த சரௌண்டிங்ஸ் சொல்லிடுவாங்க. சரி ஆரம்ப காலத்துல கேட்கல, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கல, 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கல. நிறைய ஃபேமிலிஸ்ல அந்த வரதட்சணை கொடுமையா இருக்கட்டும், இல்ல டொமஸ்டிக் வைலன்ஸா இருக்கட்டும், இல்லை டிவோர்ஸ் போகிற சுச்சுவேஷனாக இருக்கட்டும்,
அதாவது ஹஸ்பண்ட் சைட் தப்பு, அந்த மேல் மேலே தப்பு, அந்த மேல் சம்மந்தப்பட்ட ஃபேமிலி மேலே தப்பு அப்படின்னு ஒரு பல கேசஸ் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான குடும்பங்களை பார்த்த பிறகும் பொண்ணை பெற்றவங்க இன்னும் திருந்தாம அதை பற்றி ஒரு அக்கறையே இல்லாமல் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்காம அந்த ஃபேமிலியை பற்றி விசாரிக்காம எங்கே வேலை செய்கிறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ சொத்து வரும், இந்த சொத்து சம்பாதிப்பு வேலை இது எல்லாமே உன் பொண்ணு அவன் ஒழுங்கா வச்சு வாழ்ந்தாதான் உனக்கு ஒருமே ஃபஸ்ட். கண்டிப்பாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுறானுங்க, அடிச்சு தூக்கு மாட்டி விட்டுறானுங்க. சரி. பொறுமையா வீடியோஸ் பார்த்து சித்திரவதை பண்றானுங்க டிஃப்ரெண்டா. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு சிலர்லாம் வருஷ கணக்கா சித்திரவதை அனுபவிக்கிறாங்க இந்த காலத்துல போய். அது என்ன நாலேஜ், இந்த எஜுகேஷன் அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு தான் என்ன அறிவை கொடுத்துருக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே காரணம் சொல்றாங்க, நான் என் வீட்டுக்கு போயிட்டேன்னா அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கான், இல்லை நான் என் வீட்டுக்கு போயிட்டா திருப்பி என் ஃபேமிலி கஷ்டப்படும். இத்தனை கொடுமையாக அனுபவிச்சு இவங்க உயிரை விட்டுட்டா மட்டும் அவங்க ஃபேமிலி எப்படி சந்தோஷமா இருக்கும் அது நம்மளுக்கு தெரியல. அதேதான் இவங்க இந்த கொடுமைகளை கண்டிப்பா ஸ்டார்டிங்லேயே அவங்க சொல்லி தான் ஆகணும். பட் என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னா, இவங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. லட்சக்கணக்கில் இல்லை கடன் வாங்கி கல்யாணம் பண்றாங்க. ஆனா இவங்க கல்யாணம் ஆகி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த ஒரு சுழற்குள்ள மாட்டிக்கிறாங்க. இவங்க தான் நம்பி வந்துடுறாங்க. ஒரு சில பேர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் இது அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ஒண்ணு சொல்லணும் இல்லையா, அடுத்து அடிக்கிற கட்டத்துக்கு போவாங்க, திட்டுற கட்டத்தை தாண்டி அடிக்கிற கட்டத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் சித்திரவதை, கொடுமை, இதெல்லாம் தாண்டி இப்ப இவர் பண்றதெல்லாம் தாண்டி குடும்பத்துல அவங்க மாமியார், மருமகன், இந்த மாதிரி மாமனார், அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. ஆனா இதெல்லாம் சலிச்சுக்கிட்டே அவங்க இருக்காங்க அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, ஒண்ணு அந்த பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து அவங்க ஃபேமிலியை பத்தி யோசிக்கணும், இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் பற்றி யோசிக்கணும். மெயினாக அவங்க யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியை பற்றி யோசிப்பாங்க, அவங்க அப்பா அம்மா பற்றி தான் யோசிப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டிட்டு அவங்க வந்து சிம்பிளா ஒரு சின்ன ஒரு மலையாளத்தில் ஒரு சின்ன படம் கூட இருக்கும், இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து நல்ல ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனால் இதெல்லாம் தாண்டி சலிச்சுட்டு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பொண்ணு ஒரு காலகட்டம் வரைக்கும் சலிச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் கடைசியில் அடிச்சு உடைச்சிட்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தோட வாழணுமான்றதை தாண்டி அந்த பொண்ணு வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் யோசிக்கணும், எல்லாருமே இப்படி தான் யோசிச்சுட்டு எப்படி செயல் பண்ணணும்னா இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி செயல் பண்ணணும். ஏன்னா கடைசியில் வந்து இது எங்கேயுமே போய் ஒரு நெகட்டிவாக முடியக்கூடாது, இல்லை ஒரு ஒரு விபத்தாக போய் முடியக்கூடாது. ஃபேமிலியோட கௌரவத்தை தாண்டி, உங்கள் அப்பா அம்மா சந்தோஷத்தை தாண்டி, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தாண்டி என்ன முக்கியம், மற்றவங்களை என்ன நினைப்பாங்கன்றதை தாண்டி என்ன முக்கியம்னா ஒரு உயிர் தான். ஒரு உயிரோட வேல்யூ எதாலையுமே ஈக்குவல் பண்ண முடியாது. அப்படின்றப்போ இந்த உயிரை விடுற சுச்சுவேஷன் போடுற அளவுக்கு ஒரு ஃபேமிலியும் நீங்கள் நம்பின பர்சனும் உங்களை அந்த இடத்துல தள்ளுறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல உங்களுக்கான பார்ட்னரே கிடையாது. இதுதான் பேசிக் சென்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு குழந்தைங்கள் இருக்கலாம், உங்களுக்கு எதிர்காலம் வெளியே வந்தால் எதிர்காலமே என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் எல்லாருமே படிச்சிருக்காங்க, எல்லாமே படிக்காதவங்களே ஏதாவது வேலை செஞ்சு எப்படியாவது சம்பாதிச்சிடறாங்க. முன்னேறணும்னு நினச்சா அதுவும் பெண்கள் ஈஸியாக முன்னேறிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க இந்த சூசைட் அந்த முடிவுக்கு ஏன் வராங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிவில்லாத ஒரு சிந்தனை இருக்கு. அதே மாதிரி இது பற்றின எஜுகேஷன், அதாவது லைஃப்பை பற்றின எஜுகேஷன்ஸ் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல இல்லையோ. சரி, அதான் நான் சொன்னல, அந்த உயிருக்கான வேல்யூக்கு இது எதுவுமே ஈடாகாது அப்படின்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க சூசைட் பண்றாங்கன்னா அது அவங்க மட்டுமே காரணம் இல்லை. சில பேர் அவங்க வீட்டுக்கும் போக ட்ரை பண்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நம்ம சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு இதுவும். ஒரு சில இடத்துல உண்மையா சொல்லணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பெத்த குழந்தைங்க மேல அபரிவிதமான அன்போடு இருக்கிறது இல்லை. அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களுமே சொல்றேன், ஒரு சிலர் உண்மையாலுமே பாரமா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களோட பொண்ணு திரும்பி வந்துட்டா நம்மளுக்கு ஒரு பாரமாயிடுமோ, அது அவங்கள எப்படி குறை சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. அவங்களோட பொருளாதார சூழ்நிலையும் அப்படி இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலுமே ஒரு குழந்தைய பெற்று நீங்கள் வளர்த்த பிறகு நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் சொல்கிறேன், நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் இன்னுமே வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா கடமை முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி நம்ம இருக்க முடியாது. ஒரு தப்பான இடத்துல தானே நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தா. ஆமாம், அதுதான் பிரச்சனை. இது அவங்களுக்கு தெரியாமலே போயிடுதானவோ, இல்லை தெரிஞ்சுமே அதை வந்து அவங்க இல்லை நீங்கள் இப்படி தான் ஆகணும், அந்த காலத்தில் நாங்களாம் அப்படி தான் இருந்தோம், நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வன்முறையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்படி இருந்துட்டாங்கன்றதுக்காக பெத்த பிள்ளையே வந்து இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துருக்கோம், 20-30 வருஷம் கூட இருக்காங்க, ஒரு இடத்துக்கு கட்டி கொடுக்குறோம். அவங்க போனதுக்கப்புறம்
இவங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனையுமே இல்லாம பாத்துக்கிறப்ப அவங்க அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சோ இதை ஏன் ஒரு சிலர்லாம் எல்லாருமே வந்து வீட்டுக்கு தெரியாம மறைக்கிறது கிடையாது. பல பெண்கள் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, முதல்ல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்றாங்க, எடுத்த உடனே வந்துரு வீட்டுக்கு வேணான்ற முடிவு எடுக்கிறது தப்பு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி துன்பங்கள்லாம் தாங்க முடியும், இதெல்லாம் தாங்க முடியாதுன்னு ஒரு அவங்களோட மகள் பேசுறது வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு கட்டத்தை தாண்டி போகுன்றதும் தெரியும். இருந்தாலுமே ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. இது சமாதானம் தான் ஆகுன்றதுக்கு எந்த உதாரணமும் சரியா சொல்ல முடியாது. ஏன்னா பல கேசஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. பல பேர் தற்கொலையை பார்த்த பிறகும் அந்த ரிஸ்கை வந்து பேரண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த சைடும் போக முடியல, இந்த சைடும் வர முடியல, அது மாதிரி கட்டத்துல சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பதிலா அவங்க தனியா வந்து வாழலாம். நம்ம ஊர்ல ஈஸியா ஒரு விமன்ஸ் ஹாஸ்டல்ல சேர்ந்தோ தனியா ஒரு ரெண்டல் பிளேஸ் எடுத்தோ கல்யாணம் ஆன பொண்ணு ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டு போய் தங்கினாலே தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டு போனா நீ பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து லிவிங் டுகெதர்ல இருக்கிறதெல்லாம் தைரியம் இருக்கு. ஆமா அதேதான். அப்படி இருக்கப்போ இந்த முடிவு எடுத்துட்டு போயிடலாம். எனக்கு 4-5 பிரேக்கப் பண்றாங்க, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பிரேக்கப் பண்றாங்க. ஏன் ஈவன் பிடிக்கலனாலே பிரேக்கப் பண்றாங்க, வேற ஒருத்தர்கிட்ட இம்ப்ரெஸ் ஆயிட்டாலே பிரேக்கப் பண்றாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கிறப்போ அந்த மேரேஜ்ன்ற விஷயத்துல ஏன் இந்த முடிவு எடுக்க இவங்க நம்மளுக்கானவங்க இல்ல, இதை விட பெட்டர் சாய்ஸ் கிடைக்கும் அப்படின்ற முடிவை ஏன் எடுக்க தயங்குறாங்க அப்படின்னா, மேரேஜ் ஆன பிறகு தான் ஒரு பண்பாடை நான் ஃபாலோ பண்றேன், மேரேஜ் ஆன பிறகு தான் என்னை இந்த உலகம் கவனிக்குது அப்படின்ற மனநிலைக்கு வந்துடுறாங்களா, இல்ல உண்மையாலுமே மேரேஜ் ஆன பிறகு அந்த அதுல இல்ல அந்த பார்ட்னரை வந்து முழுமையா ஒரு வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கூட வந்துட்டு அது என்ன ஆயிடுதுன்னா அவங்களால அதுல இருந்து உடைச்சு வெளியே வர முடியல. அது எப்படின்னா அந்த ஒரு இதுதான் நம்ம ஃபேமிலி இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்ல வாழ்க்கையில எதுவுமே இல்ல அப்படின்றாங்க. இப்போ ஸ்கூல் சேர்க்கிறாங்க 3 வருஷம் டிகிரினா அந்த 3 வருஷம் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணுன்றதுக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம இதுக்கு எடுத்துருக்கோம்னா இந்த எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது. ஆனா இதே மாதிரி இந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாலுமே அவங்க வந்து ஓகே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, என்னதான் ஆனாலும் இவர் தான் என்னோட புருஷன், என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கணும், இந்த கல்யாண வாழ்க்கையை முழுமையா நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி முடிவு வந்துடுறாங்க. ஆனா அது எல்லாருக்குமே அந்த மாதிரி 100% அமையத்தில்ல. இடையில இந்த மாதிரி பிரச்சனை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்கறதுன்றது வேற. அதாவது டிவோர்ஸ் ஆகாம ஒரு மேரேஜ் லைஃப்ல என்டர் ஆயிட்டு கடைசி வரைக்கும் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து வாழ்றதுன்றது வேற, ஓகேவா? பட் வந்து கொடுமை அனுபவிச்சு வாழ்றதுன்றது வேற. இவங்க என்ன பண்றாங்கன்னா விட்டு கொடுத்து வாழ்றதையும் கொடுமை அனுபவிச்சு வாழ்றது, கொடுமையை அனுபவிச்சு சித்திரவதை அனுபவிச்சு வாழ்றதை வந்து விட்டு கொடுத்து வாழ்றது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படிதான் நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க. அவங்களும் அந்த மாதிரி மனநிலைக்கு தான் போயிடுறாங்க. அதான் அது முன்னாடி காலகட்டத்துல இப்ப அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்றத தாண்டி அவங்க திருப்பி அதை அவங்களுக்கே சொல்லும் போது இவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இருக்க மாட்டேங்குது. வெளியே என்ன நடக்குது சொன்ன மாதிரி ஐயோ அப்பா அம்மா சொல்றாங்களே இவங்களை மீது நம்ம என்ன செய்ய முடியும். ஆனா அவங்க அதை தாண்டி நிறைய டிசிஷன் அவங்களால எடுக்க முடியும், தனியா அவங்க மனநிலைக்கு எடுக்க முடியும். ஆனா இப்ப அம்மா அப்பா சொல்லிட்டாங்கன்றதுக்காகவே அவங்க வந்து அந்த பேச்சை கேட்டுட்டு அவங்க இருக்க வேண்டிய மனநிலை. இப்ப அதை தாண்டி 1-2 பேர் வெளியே வரும்போது தான் அவங்க வந்து நிம்மதியா இருக்காங்க, அவங்களால நினைச்சதை பண்ண முடியுது. இதை விட்டு வெளியதுக்கு அப்புறம் தான் நிறைய சாதிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய தொடர்ந்து நடந்திருக்கு. வரதட்சணையும் எதிர்பார்க்காம ஒரு குடும்பம் இருக்கும், பொண்ணு கிடைச்சா போதுன்னு ஒரு குடும்பம் இருக்கும், மாப்பிள்ளை கிடைச்சா போதுன்னு ஒரு குடும்பம் இருக்கும். அப்படிலாம் இருக்க பட்சத்துல சுத்தி நடக்கிற இந்த விஷயத்தால இந்த சராசரியான ஒரு குடும்பத்துக்குலாம் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது எப்படி பாக்குறீங்க? எப்படின்னா இப்ப இவ்வளவு நேரம் வந்து பொண்ணு வீட்டு சைடு நம்ம பேசிட்டோம், ஒரு பொண்ணோட மனநிலையில இருந்து பேசிட்டோம். இப்ப என்னன்னா இந்த பாதிப்பு இருக்கானா பாதிப்பு இருக்கும். ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு, சரியா, ஒரு நல்ல குணத்தோட வளர்த்துருக்காங்க, அது அன்பும் பாசத்தையும் எதிர்பார்த்து ஒரு நல்ல குடும்பம் அமையணும்னு கல்யாணம் பண்ணுது. சரி, இப்போ அந்த பொண்ணுக்கு இப்போ நீ சொன்ன மாதிரி பொண்ணு கிடைச்சா போதும் நாங்கள் வந்து தங்கமாக பார்த்துப்போம் அப்படின்ற ஃபேமிலிக்கு போகாம ஒரு சைக்கோ ஃபேமிலிக்கு போகுது. சைக்கோ ஃபேமிலி அதுவே இவங்களுக்கு ஒரு இழப்பு தான். அது எதிர்பார்த்து போறாங்க. ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கும் போது அதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம்ல, மாப்பிள்ளை வீட்டுல வந்து நல்ல குணமா இருப்பாங்களா, பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்கன்னு யோசிக்கிறது. இவங்களோட மனநிலை என்னன்னா பணம் நிறைய பணம் இருந்துட்டா நம்ம பொண்ணு நல்லா வாழுவா. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மிடில் கிளாஸுக்கும் பொண்ணு தர மாட்டாங்க. சரி, மிடில் கிளாஸையும் இவங்க ஒருமை கேட்டகரியில சேர்த்துறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு மிடில் கிளாஸ் இருக்காங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் வருது, ரிச் வருது அவங்களுக்கு. சரி, அப்படி வரப்போ அவங்க ரிச்சை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, ரிச்சு அதை விட ரிச்சு அப்படின்றப்போ அதை விட ரிச்சை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இங்க என்னன்னா இவங்க உண்மையாலுமே பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்றதை மட்டும் பார்க்கல, இதுல இவங்களோட பேராசையும் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. பொண்ணு வீட்டுல எந்த ஆதாயமும் கிடையாது. இது முட்டாள்தனம், இது வீண் பெருமை. நீங்க ரொம்ப பணக்கார மாப்பிள்ளை வீட்டுல சம்பந்தம் பண்ணிட்டு அவங்க சொத்து பொண்ணு வீட்டு பேர்ல யாரும் எழுதி கொடுத்துட போறது கிடையாது. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுனால அவங்களுமே அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க.
இப்படி ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ண விஷயத்துக்கு இவங்க இந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துருக்கலாம், இந்த மாப்பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கலாம், நிம்மதியாவது இருந்திருக்கும். இந்த பேச்செல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா கடைசியில அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுவா தான் இருக்கும். இவரு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா நல்லாவது பாத்துருக்காரு, பொண்ணு நிம்மதியா பார்த்துருப்பாரு. வீடு கஷ்டப்படுற ஃபேமிலி வந்து நம்ம வீட்டுல தான் பொண்ணு கஷ்டப்பட்டுச்சு, போற இடத்துல நல்லா இருக்கணும்னு ஒரு பணக்கார வீட்டுல கொடுக்குறாங்கன்னா அதுமே முட்டாள்தனம் தான். ஏன்னா அவங்க கேரக்டர் பாக்குறாம கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதுல ஒரு லாஜிக் ஒண்ணு இருக்கும். நம்ம வீட்டுல கஷ்டப்பட்டுச்சு, நம்ம வீட்டுல இந்த வசதி இல்ல, அங்க போய் வசதியா இருக்கட்டும் ஒரு வசதியான இடத்துல பாக்குறாங்கன்னா ஓகே. வசதியா இருக்க ஃபேமிலியுமே ஈவன் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ வசதியா இருக்காங்க, அவங்க ரிலேட்டிவ்லயே இப்போ இவங்க ரிச்சா இருக்காங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல அவங்க ரிலேட்டிவ்ல ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல ஃபேமிலின்னு வச்சுப்போம். இவங்க வந்து அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சரி, ஈவன் லவ்வா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இதை விட ரிச்சா ஒரு இடத்துல கொடுப்பாங்க, ஒரு ஃபாரின்லயோ எங்கேயோ கொடுப்பாங்க. அவனுக்கு என்னன்னா 3 மாசத்துலயே ஒவ்வொரு டிவி சேனலா 5 பேட்டி கொடுக்கறது இவங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்? வெறுமையான பணம். மனுஷனை பணத்தால மட்டுமே எடை போடுறப்போ இந்த மாதிரி எல்லா கொடுமையும் நடக்கும். அதான் ஆல்மோஸ்ட் அந்த உயிருக்கு மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு மனுஷனுக்கே மதிப்பு இல்லை. ஓகேவா? பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், பணம் இல்லைன்னா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பா. ஒரு விஷயத்த வச்சுக்கின்னு பணம் 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 அலைஞ்சா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஆனா இதுல வந்து ஒரு சிலர் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. யாருன்னா சரி பணம் தேவையில்லை, நம்மளுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்லயே ஒரு கல்யாணம் பண்றோம், அவங்களுக்கு கீழே இருக்கவங்களையே ஒருத்தவங்க கல்யாணம் பண்றாங்க, பொண்ணு கொடுக்குறாங்க. ஈவன் விசாரிச்சு கொடுத்து ஏமாறுறவங்களும் இருக்காங்க. அந்த ஃபேமிலியை பத்தி நல்லா விசாரிப்பாங்க. அப்படியுமே வந்து அவங்க கேரக்டர் வந்து உள்ள சைக்கோங்க எப்படி பெருசா கண்டுபிடிக்க முடியுது? இப்போ கெட்டவனை கூட கண்டுபிடிச்சிடலாம். சைக்கோ, நம்ம சைக்கோ மூவிஸ்லாம் பார்ப்போம்ல, அவனோட ஆளே ரொம்ப டிஃப்ரெண்ட். பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி இருப்பானுங்க, எவங்கிட்டையும் பேசவும் மாட்டானுங்க, ஆனா அவங்களை கண்டே பிடிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து 2 லைஃப் இருக்கும். ஒரு மூவில இன்டர்வல் வரைக்கும் அவன் வேற மாதிரி பார்ப்போம், இன்டர்வல் முடிஞ்ச உடனே ஒரு ரூம் உள்ள போவான், அங்க ரெட் லைட் எரியும், 2 பேரும் அறுத்து உள்ள போட்டு வச்சிருப்பான். இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு 2 லைஃப் இருக்கும். இந்த அளவு சினிமாட்டிக்கா இல்லைனாலும் அவனுங்க மனசு உள்ள வந்து கொடூரமா தான் இருக்கும். எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, இப்பெல்லாம் வந்து என்கேஜ்மெண்ட் ஆன பிறகே வந்து மொபைல் நம்பர் வாங்கி பேசுறாங்க. அப்ப வந்து ஒரு பேசுறப்போ ஒருத்தர் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கான், ஒருத்தர் ரொம்ப ரூட் பிஹேவியரா இருக்கான், இவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான்னு கூட கண்டுபிடிக்க தெரியலையா? இல்ல அவனுங்க அந்த அளவுக்கு நடிக்கிறாங்களா? அந்த பிரச்சனை கண்டிப்பா ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்குலாம் நடிக்க முடியாதா, மாட்டிப்பாங்கடா அதுல. இருந்தாலும் இல்ல அதான் சொன்ன மாதிரி ரிவீல் ஆகும்னா போக ரிவீல் ஆகுது. இல்ல அதுதான் இப்போ சொன்ன மாதிரி அவங்க ரிவீல் ஆகுறது இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல பொய் சொல்றாங்க அப்படின்னா அதுலயுமே ஒரு இது இருக்கணும் இல்லையா? இவன் இதுக்காக பொய் சொல்லியிருக்கான், பணக்காசுன்றது பொய் சொல்லியிருக்காங்க, பொய்யால மாட்ட மாட்டாங்க. இப்போ மேரேஜ்க்கு முன்னாடி வெளியே போறாங்க, என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே ஒரு சிலர் கெஸ் பண்ணிட முடியும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து நல்லா தெரியும் ஒரு ஆணை வந்து ஈஸியா கெஸ் பண்ணிடுவாங்கன்னு யூடியூப் வீடியோஸ்லாம் என்ன போட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஓகே, வெறும் வீடியோஸ்க்கு நாங்கள் அதை பார்ப்போம் இதை பார்ப்போம், ஒரு ஆணை நாங்கள் இப்படி ஜட்ஜ் பண்ணுவோம். ஒரு இதுல வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து ஒரு ஆண் கிட்ட நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம், ஒரு ஆண் வந்து தலைகீழ நிக்கணும், அப்படியே உருண்டுனே போகணும், இதெல்லாம் பேசுறவங்க. என்கேஜ்மெண்ட் ஆகுது, 2 பேர் போன்ல பேசிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து பையன் வீட்டுல இருந்து வரதட்சணை கேட்கறாங்க. சரி, இவங்க ரெகுலரா பேசுறாங்க அப்படின்னா கூட அந்த வரதட்சணை கேட்கறப்போ பையன் வந்து எதுவுமே தடுக்கிறது இல்லை அவங்க வீட்டுல. நீங்க நம்ம கேட்டதுக்கு அவங்க கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க, இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்காதீங்கன்னு அப்படி தடுக்கிறது இல்லை. அது எதுவுமே தெரியாத போல அவன் காட்டிக்கிட்டு நார்மலா பேசுறான். அப்ப கூட ஒரு பொண்ணால ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்றது தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு 100 சவரன் கொடுக்குறாங்க, 200 சவரன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஆரம்ப காலத்துல எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு ஒரு 50 சவரன் வேணும், 20 சவரன் வேணும்னு ஒவ்வொன்றுத்துக்கும் பிரச்சனை பண்றவங்க அது எப்படி பின்னாடி நிறுத்துவாங்க இவங்க நம்புறாங்க. ஓகே, காசுப்பட்டு எக்ஸ்ட்ரா இவ்வளவு வேணும்னு கேட்கறவங்க எப்படி நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, தெரிய வருது. அவங்க வரதட்சணையா கேட்கும் போதே அது தெரிய வருது. ஆனா இப்போ பெரும்பாலான கல்யாணத்துல வந்து இவங்க ஸ்டார்டிங்ல பேசும்போதுமே சொல்லிடுறாங்க, இதுதான் எதிர்பார்க்கணும், இதுதான் எதிர்பார்க்கறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு கட்டத்துல வந்துடுறாங்களா, சரி ஓகே நல்ல குடும்பமா தான் தெரியுது, இவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்போ நம்ம எல்லாம் ட்ரெஸ், இந்த வாட்ச், ஷூ இதெல்லாம் வாங்க போனோம், இல்ல பஜார்ல வாங்க போறோம். ஒரு சில இடத்துல வந்து பார்கெயின் பண்ணோம்னா, பார்கெயின் பண்ண தெரியாதவன் என்ன பண்ணுவான்னா, பார்கெயின் பண்ண தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட்டு போவோம், நல்லா ரேட்டு பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கும்பல் என்ன பண்ணோம்னா, வரதட்சணையை பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு ஏரியால இல்ல அந்த ஒரு ஆள் இருப்பாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி அதை கரெக்டா கேட்டு வாங்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்களை இவங்க கூப்பிட்டே போவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுப்பாங்க. இது யாருன்னா அந்த புரோக்கர், கல்யாணத்துக்கு புரோக்கர் வேலை செய்யறவங்க தான் அமௌண்ட் கொடுப்பாங்க.
இதெல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப மோசமா போயிடும். நீங்க எவ்வளவு அதிகமா கேட்டு வாங்கி தரீங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட்னு. ஏற்கனவே வரதட்சணை கொடுமையை ஒழிக்கிறத பத்தி பேசிட்டு இவன் அது அதிகமா வரதுக்காக ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. அது அந்த ஐடியா நல்லா இருக்கிறது. அது ஆப் செட் பண்ணுவான் போல. இந்த ஆப்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, இவங்களை கூட்டு போனீங்கன்னா வரதட்சணை தருவாங்க. இல்லனா இப்படி கூட சொல்லிடுவாங்க, இந்த வரதட்சணை தரக்கூடிய பொண்ணு மாப்பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ல பார்த்து இவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ ஆனால் அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த வரதட்சணை கொடுமையை முற்றிலுமா தவிர்க்க முடியுமா, இல்லை அதை வந்து இல்லாமலே ஆக்க முடியுமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியுமானா அதுக்கான வழி என்னவா இருக்கும்? இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கொலைகாரன் தான் அவனை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? அப்படிதான் வந்து இந்த வரதட்சணை கொடுமையில ஈடுபடுறவங்க மேல நம்ம ட்ரீட் பண்ணோம். ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் நம்ம அப்படிதான் அவங்களை ட்ரீட் பண்ணோம். ஆனா அதை விட்டுட்டு இந்த சொசைட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, நீங்க அந்த வேலையை பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறாங்க அவங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்குது, சகஜம். நம்ம இந்த உலகத்திலேயே இவங்க மட்டும்தான் வரதட்சணை கேட்டாங்களா? ஓகே, அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டா சொல்ல போனா வந்து அது அவங்களே தவறுன்னு உணர்ந்தா கூட இந்த சொசைட்டி வந்து அவங்களை அங்கீகரிக்கிறதால திருப்பி அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு அப்படின்ற தைரியம் இந்த மாதிரி கிரைம்ல திருப்பி ஈடுபடுறாங்க. ஒருத்தங்க நடக்குது, அதுக்கான தண்டனையை அவங்க வாழ்நாள் ஃபுல்லா சிறையில் அனுபவிச்சாங்கன்னா இன்னொருத்தங்க அதை பண்ண மாட்டாங்க. சரி, ஒருத்தர் இல்லை, ஒரு 10 பேர் தொடர்ந்து அவங்க சிறையில் அனுபவிச்சாங்க, அதுக்கான தண்டனை அனுபவிச்சாங்க. இந்த சமுதாயத்தால புறக்கணிக்கப்படுறாங்க, சொந்த பந்தமே அவங்களை ஏற்றுக்க மாட்டுது அப்படின்ற பட்சத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்க அந்த மாதிரி ஒரு கிரைம்ல ஐயோ இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை நம்ம பண்றோம், அந்த பொண்ணுக்கு எதனா ஆயிடுச்சுனாலும், இல்லை நம்ம இந்த பணத்துக்காக நம்ம நடந்துக்கிறது இந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாலோ நம்ம ஃபேமிலியா இந்த சமுதாயம் ஒதுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு அதே ரெஸ்பெக்ட் மரியாதை கிடைக்காது. நாலு பின்ன நம்ம வெளியே போக முடியாது, வெளியே தலை காட்ட முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த குற்றத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பாக நம்ம சிறையில் தான் நம்ம காலத்தை கழிக்கணும் அப்படின்ற நிலை வரப்போ அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பணத்தை வச்சு நம்ம வாழ முடியாது நல்லபடியான்னு தெரியிறப்போ யாருமே அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கொடுமையை பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சூழல் வர்றப்போ இது வந்து அந்த தொடர்புலேயே இல்லாமல் போயிடும். இந்த சமுதாயத்துக்கும் வரதட்சணை கொடுமைக்கும் ஒரு தொடர்பு இல்லாத நிலை வரும். மேபி ரொம்ப கம்மியாக வேணா அது நடக்கலாம். இது குறையணும் இல்லாமையே போனோம் அப்படின்னா சொசைட்டி தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சொசைட்டி மீன்ஸ்னா இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கேன், நீ என்கிட்ட ஆஃபீஸ் கொலீக், நீ ஓகேவா, நீ வந்து பெருமையாக என்கிட்ட வந்து சொல்கிற எனக்கு கல்யாணம் வரப்போ எனக்கு ஒரு 40 சவரன் போட்டாங்க, உனக்கு எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு கேட்குறப்பயே வந்து நான் உன்னை வந்து மட்டமாக தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்து இவன் வந்து இவனோட தன்முயற்சியால வந்து இவன் ஒரு விஷயத்த சாதிச்சு இவன் பெருமையா சொன்னா ஓகே. ஆனா இந்த நாய் வந்து என்ன பண்ணுது, அவனுக்கு வந்து வரதட்சணையால இவன் பெருமையா பேசி மத்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டு நம்மளோட இவனுக்கு அதிகமா குடுத்துறானா கம்மியா கொடுத்துருக்காங்கன்னா அவனை பார்த்து சந்தோஷப்படுறது. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தப்பு தான், தப்பான விஷயத்த அவங்க போர்ட்ரே பண்றது. அதிகமா யாருக்குன்னா வாங்கிட்டா வீட்டுல போய் சண்டை போடுறது. இப்போ உனக்கு ஒரு 40 சவரம் போடுறாங்கன்னு வச்சுக்கோ, ஓகேவா, நீ வந்து 20 சவரம் தான் இவனுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இவனை பார்த்து நீ பெருமையா ஃபீல் பண்ற லூசு மாதிரி. இப்ப என்னன்னா இன்னொருத்தனுக்கு மேரேஜ் ஆகுது, அவனுக்கு ஒரு 50 சவரம் போட்டுறாங்கன்னு நினைச்சீங்க, அந்த இடத்துல பார்த்தா காண்டாயி சும்மா இருக்க மாட்டேற. கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல அந்த பொண்ணு கிட்ட போய் சண்டை போடுற. சண்டை காசு வாடு மாதிரி உங்க வீட்டுல என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எனக்கு பத்தல, நீ போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சண்டை போடுற. இது வந்து மனநல பாதிப்பு தான். அதாவது ஒரு மேலுக்கு வந்து ஒரு வரதட்சணை மூலியமா தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு ப்ரைடான விஷயம் கிடையாது அப்படின்றத எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணணும். அதாவது இந்த மாமியார் மாமனாரால தான் எங்கள் ஹஸ்பண்ட் நல்லவர், எங்கள் மாமியார் மாமனார் தான் இப்படி பண்ணுறாங்க, அவர் வந்து வரதட்சணை கேட்கல, அவங்க கேட்க சொல்லுங்க கேட்குறாங்கன்றது ஒரு பொய்யான விஷயம். அம்மா அப்பா குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இவனுங்களுக்கு வேணும்னா இவங்க திருட்டுத்தனமாக குடிப்பாங்க, குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இவனுங்களுக்கு வேணும்னா இவனுங்க திருட்டுத்தனமா சிகரெட் பிடிப்பானுங்க. நல்லா படிக்க சொல்லுவாங்க, இவனுங்க மண்டையில படிப்பு ஏறலைன்னா இவனுங்க படிக்க மாட்டாங்க, கட்டடிக்காதன்னுவாங்க. இவனுங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதுதான் இவங்க செய்வாங்களே தவிர அம்மா அப்பா சொல்றதை கேட்டுதான் ஒருத்தன் தப்பு பண்றது கிடையாது. இவனுக்குமே அந்த தப்புல உடன்பாடு இருக்கு, அந்த காசு வர்றதுல விருப்பம் இருக்கு. இதுதான் உண்மை. உங்களோட ஹஸ்பண்ட் கணவர் வந்து ஒழுங்கா இருக்கிறப்போ எப்பயுமே மாமியார் மாமனார் அந்த வீட்டில் இருக்கவங்க மொத்தவங்க உங்களுக்கு கொடுமைப்படுத்தவே முடியாது. ஒரு மேலா நடந்துக்கிற வரைக்கும் வேற யாரும் உங்களை கொடுமைப்படுத்த முடியாது. சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு இதுக்கான தீர்வை காணணும் அப்படின்னா, இப்போ இந்த காதல் திருமணம் இருக்கு இல்லையா, சிம்பிளா சொன்னா லவ் மேரேஜ், இந்த இந்த அதாவது இந்த வரதட்சணை கொடுமையில அது எப்படி பெரும் பங்கு வகிக்குது? அதாவது லவ் மேரேஜ் பண்ணா
இந்த வரதட்சணை குடும்பம்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல அதுலயும் அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு? அதுலயும் இருக்கும். இந்த அரேஞ்ச் மேரேஜ் அளவுக்கு வரதட்சணை கொடுமை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து விருப்பப்பட்டு காதலிக்கிறவங்க அந்த காதலுக்கு முன்னாடி வந்தா அவனுக்கு அந்த காசு பெரிய விஷயமா தெரியாது. பட் இருந்தாலுமே அந்த பொண்ணு வந்து தப்பான பேரை சூஸ் பண்ணதுன்னு வச்சுப்போம். நம்ம எல்லாமே வேணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு நீயும் வேணும், உன் பணமும் வேணும், எனக்கு வாழ்க்கையில நான் ஆசைப்படுற எல்லாமும் வேணும், எனக்கு ஃப்ரீயா வந்தா நான் எதை வேணா வாங்கிப்பேன் அப்படின்னு ஆசைப்படுறேன். லவ் மேரேஜ்லயும் வரதட்சணை கேட்பான். சைலண்டா அம்மா அப்பா கிட்ட சொல்லி அதை அரேஞ்ச் மேரேஜ் ஆக்கி வரதட்சணை கேட்பான். அப்படி இல்ல லவ் மேரேஜே பண்ணிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துலயும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க, அவங்க வீட்டுல அதை வாங்க இதை வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா அந்த பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. வரதட்சணை கொடுமை லவ் மேரேஜால கொஞ்சம் கம்மியாயிருக்குன்னு சொல்லலாம். அப்ப பெரும்பாலும் அதான் நீங்க சொன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் தவிர்த்து லவ் மேரேஜ்ல அந்த வரதட்சணை கொடுமை கொஞ்சமே ரொம்பவே கம்மியாயிருக்கும். கொஞ்சம் பாராட்ட இல்லவே சொல்ல முடியாது. ஏன் இப்போ பொதுவான கருத்து தான், காதலால வந்து ஜாதி ஒழியுது, வரதட்சணை குடும்பம் ஒழியுது, எல்லாமே ஒழியுது அப்படின்னு எல்லாமே ஒழியுதுன்றது பொதுவான கருத்து. ஆனா அதுலயே 100% உண்மை கிடையாது. ஒரு சில இடத்துல விதிவிலக்குகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் ஒழியுது அப்படின்னா இந்நேரம் எல்லாமே ஒழிஞ்சிருக்கணும். ஆனா அதுக்கான போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு வரைக்கும். எல்லாமே ஒழிஞ்சிருக்கணும். அதே மாதிரிதான் இந்த ஆணவ கொலைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு சென்னை சிட்டி வந்துச்சு. இப்பெல்லாம் லவ்க்கு யாருமே எதிர்ப்பே தெரிவிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருவேளை சிட்டி உள்ள இருக்கிறதால நம்மளுக்கு தெரியலையா அந்த தொடர்ந்து அந்த அவுட்டர்ல எல்லாமே கண்டிப்பா இந்த டாபிக்கை பத்தி இல்ல இதை பத்தி கண்டிப்பா நம்ம கௌரவமா இன்னொரு இதுல பேசுவோம். இப்போதைக்கு நம்ம இதுலயே நம்ம பேட்டரி சோ அதனால நான் சொன்ன மாதிரி இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த கால திருமணத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ இது வந்து ஓரளவு கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயம் தான். திருப்பி லவ் மேரேஜ் முட்டு கொடுக்கறத பார்த்தா நீ அடிக்கடி போன் எங்கேஜா இருக்குன்ற வேலையை பாதியா பண்றான். இல்ல சொல்லி முடிச்சிடறேன் நான். சோ இது பண்றோம். இப்ப பொதுவான கருத்தா அதான் இந்த டாபிக்கை முடிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லி முடிக்கிறது? இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த டவுரி கேசஸ்னா மேக்ஸிமம் இந்த ரிச் கிட்ட நடக்குது பாத்தீங்கன்னா, பணம் காசு இல்லாதவங்க கிட்ட அந்த பிரச்சனை இல்ல இருக்கு. மேக்ஸிமம் இப்ப வர கேசஸ்னா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அதான் 50 கோடியில 100 கோடி சொத்து வச்சிருக்காங்க அப்படின்றாங்கன்னா அந்த இடத்துல இவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை ஏன் வருதுன்னு தான் யோசிக்கணும். இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது என்ன ஒரு 50 சவரனுக்குலாம் அடிச்சு கொள்ள முடியுமா? இல்ல ஒரு 50 சவரனுக்குலாம் கொடுமை இஷ்யூ மட்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அவ்வளோ பணக்காரங்களுக்கு வெறும் பணம் மட்டுமே முக்கியமா இருக்காது, ஈகோ ப்ராப்ளமா இருக்கலாம். பையனுக்கு பொண்ணு பிடிக்கல அப்படின்னாலே அந்த இடத்துல டோட்டலா அந்த பொண்ணு வந்து அந்த ஃபேமிலியில மாரல் சப்போர்ட் இருந்தது. ஏன்னா பொண்ணு தான் ஒரு வீட்டில் போய் வாழ்றப்போ பையனுக்கு பொண்ணை பிடிக்கல அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா எப்பயுமே வந்து கல்யாணம் நடந்த உடனே மாமனாரோ மாமியாரோ அந்த வீட்டை சேர்ந்தவங்களோ ஒரு வாரம் 2 வாரம் தான். இப்போலாம் அந்த டைம் கூட இவங்க எடுத்துக்கிறதுல முதல் நாள்லேருந்தே குடும்பப்படுத்துறாங்களாம். அந்த கொஞ்ச நாள் தான் வந்து கொஞ்சம் மருமகளை ஓரளவுக்கு ரெஸ்பெக்டோட மரியாதையோடு நடத்துவாங்க. அவங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா அந்த பொசிட்டிவ்னஸ், நம்ம பையன் வந்து நம்மளை விட்டு போயிடுவான், இவங்க வந்து அவங்க சைடு கூட்டு போயிடுவாங்கன்றதாலேயே பொண்ணு வீட்டை குறை சொல்கிற அந்த பீரியடு ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தது அப்படின்னா பையனுக்காக கொஞ்சம் பயப்படுவாங்க, இவன் வந்து நம்மளை கொஸ்டின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பையனுக்கு விருப்பம் இல்லை, பையனுமே அந்த ஒரு சைக்கோ மனநிலையில் இருக்கிறான் அப்படின்றப்போ அந்த இடத்துல என்ன சொல்லி குடும்பப்படுத்த முடியும்னா போய் காசை வாங்கிடுவான் அதை வாங்கிடுவான் அப்படின்றது தான் தவிர அவங்களுக்கு அந்த காசு தான் முக்கியன்றது கிடையாது. இதுதான் ரீசன். காசு இப்போ லேட்டஸ்டாக வந்த கேசஸ்லாம் பார்த்தோன்னா அவங்களே மிகப்பெரிய பணக்காரா இருக்காங்க, வாடகை சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சும்மா அடிச்சு வீட்டுக்கு அனுப்பணும், இப்போ அதை வாங்கிட்டு வா இதை வாங்கி இது ஒரு காரணமா எடுத்துக்கிறாங்க. காரணம் வந்து அந்த பசங்க தான். என்னன்னா ஒரு இது எப்படி ஒட்டுமொத்தமா போய் சேர்ந்துருமோன்னு தப்பா போய் கன்வே ஆயிடும். இல்ல இந்த பணக்கார மனநல அப்படின்னு சொல்லிட்டு முதல்லாம் தமிழ் சினிமாவில் எடுப்பாங்க. அதில் அப்போதைக்கு நம்மளுக்கு உடன்பாடு இருக்காது. ஒரு பணக்காரன் வந்து காரில் வருவான், காரில் வந்து ஒருத்தங்க ரோட் கிராஸ் பண்ணுவாங்க, அவங்களை இடிச்சிருவாங்கன்னா ஒருத்தன் வந்து கல் எடுத்து அந்த கார் அடிப்பான், காரில் படாது, போறான் பாரு பணக்காரன், அவனுக்கு தான் கண்ணே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாகவே அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்குறப்ப அது என்னடா ஏழை நாளே நல்லவங்க பணக்கார நாளே கெட்டவங்களா அப்படின்ற மனநிலை இருக்கும். ஆனால் நடக்கிற விஷயம்லாம் பார்த்தா இன்னைக்கு இந்த போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறவங்க மாற்றுறதை பார்த்தா, இந்த மாதிரி வரதட்சணை கேசஸ் பார்த்தா ரொம்ப வேகமாக சர்வசாதாரணமாக அப்போ நம்ம மூவியில் பார்த்ததை நம்பலை. இப்போது ஒரு 150 கிலோமீட்டரில் போய் இடிக்கிறாங்க, 120 கிலோமீட்டரில் போய் எடுக்கிறாங்க, ரோட்டில் ஓரமாக இருக்கவங்க மேலே ஏற்றுறானுங்க, போதையில் ஏற்றுறாங்க. தொடர்ந்து இப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு பார்க்குறப்போ உண்மையாலுமே இந்த வசதியான வீட்டில் இருக்கவங்க, அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லி காரில் போகிறவங்க, அந்த மாதிரி ரிச் பீப்புள்லாம் வந்து ஒரு உயிருக்கு வேல்யூ தரலையோ. அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த போதைப் பொருளை பத்தி சொல்லியிருந்தீங்க. பணமா உங்களுக்கு ஒரு போதையா எடுத்து போல, அதை வச்சுட்டு என்ன வேணா பண்ணலான்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்களோ. ஆமா, அது இருக்கும். அது பண்ணவும் முடியுதுல்ல, பண்ண முடியுதா? அதனால இன்னைக்கு வரைக்குமே வந்து நம்ம ஊர்லயே வந்து ஒரு மல்டி மில்லியனர் ஒரு கேஸ்ல மாட்டி ஒரு ஜெயில போய் இத்தனை வருஷம் இருக்காரு, நம்ம கேள்விப்படல. அந்த மாதிரி சகாப்தம் அதுக்காக ரொம்ப வசதியா இருக்கும், யாருமே தவறு பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அது உண்மைதானே, பணத்தை நம்ம என்ன வேணா பண்ணிடலாம். பணம்ன்றது ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துருது. ஆனா அதுல இருந்து ஒரு சில நல்லவங்க இருக்காங்க மேபி. ஆனா ஒரு முக்கால்வாசி பேர் வந்து அந்த மைண்ட் செட்டை, பணம்ன்றத ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தர் 2 பேர் மட்டும் விதிவிலக்கு. அவங்க வந்து ஓகே என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுல ஒரு சிலரோட மனநிலை வர மாறாது. கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வரதட்சணை கொடுமையோ இல்லை இந்த அலுமினி எதுவாக இருந்தாலுமே சரி, ஒரு 2 வீட்டு சைட்லயுமே எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரிக்கு சமமா பண்ணும். இவங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பொண்ணு வீட்டு சைட்லயோ பையன் வீட்டு சைட்லயோ எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. அவங்க பண்ணி பேசி ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். பையன் எந்த வீடு, பொண்ணை பத்தி விசாரிக்கிறது, பையனை பத்தி விசாரிக்கிறது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். ஆனா அதை தாண்டி கல்யாணம் பண்ணும்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ஃபியூச்சர்ல எதுவும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 100 வருஷமோ சராசரியான மக்களோட 100 வருஷம் வாழ்றாங்க அப்படின்னும் போது அதை வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த தேவைகளை வந்து சராசரியா 2 பேருமே சரி பாதியா வந்து பூர்த்தி பண்ணிக்கணும். இவங்க வந்து இவங்க தான் நாங்க அதிகமா செலவு பண்றோம், இவங்க அதிகமா செலவு பண்றோம்னு இல்லாம இவங்களுக்கு வந்து எல்லாமே சரிசமமா இருக்கணும், 2 பக்கமே சரிசமமா இருக்கணும். அதுதான் என்னோட இது. யாரையுமே வந்து குறை சொல்லக்கூடாது எந்த இடத்துலயும். அதை இவங்க தான் பார்க்கணும், பொண்ணு வீடு சைட்லயும் மாப்பிள்ளை வீடு சைட்லயும். இதுதான் என்னோட கருத்து. விழிப்புணர்வு பெண்களுக்கு தான் தேவை. ஏன்னா வந்து இதுல அதிகமா பாதிக்கப்படுறவங்க பெண்களா இருக்காங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் வரப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். அப்படின்றப்போ உங்களோட பார்ட்னரை சூஸ் பண்றதுல வந்து நீங்க தான் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். உங்க பார்ட்னர் எப்போ டொமஸ்டிக் வயலன்ஸை ஸ்டார்ட் பண்றாரோ அப்பயே வந்து இது சரியாகுமா சரியாகாதா அப்படின்ற முடிவுக்குள்ள நீங்க வரணும். சரியாகாதுன்ற பட்சத்துல அங்க டிவோர்ஸ் தான் ஒரே தீர்வு. நீங்க செப்பரேட் ஆகி வாழ்றது தான் ஒரு தீர்வை தவிர அந்த அடி வாங்கிட்டே இருக்கப்போ அந்த அடி வந்து குறையாது, மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஆரம்ப காலத்துல உங்க அம்மாவை உங்க அப்பா அடிச்சாரு அப்படின்னா அந்த பீரியடே வேற. அது மேலும் மேலும் அதிகரிக்காம ஒரு கட்டத்துல குறைஞ்சிருக்கலாம். என் பொண்ணு வளர்ந்த பிறகு நான் அடிக்கிறதை நிறுத்திட்டேன்னு சொல்லுவாங்க எல்லாமே. இப்போ என்னன்னா முதல்ல வந்து ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும். ட்ரிங்கிங் ஹேபிட்ல வந்து ஒரு 40-50 இயர்ஸ்ல அவங்க குடிச்சு அவங்க உடம்பு தளர்ந்து போய் அதுக்கப்புறம் உங்க பேரண்ட் என்ன சொல்றது, ஃபீமேல் கிட்ட மேல் அடி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. போதும், நீ குடிச்சது போதும், ஆனது போதும், குடிச்சியா ஓரமா போய் படியா அப்படின்னு சொல்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அப்பயும் அவங்க ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆரம்ப காலத்துலாம். பட் இப்போ வந்து ஸ்டஃப், ஒரு பலவிதமான போதைப் பொருட்கள், பலவிதமான மோசமான வீடியோஸ்லாம் பார்க்கறது, அதனால வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுது. இது வந்து ஒரு மோசமான சித்திரவதைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிற சூழ்நிலை வரலாம். அதனால டொமஸ்டிக் வயலன்ஸோட ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதை சரி பண்ண முடியுமா பாருங்கள். இல்லைனா லைஃப்பில் கண்டிப்பாக செப்பரேஷன் தான் ஒரே தீர்வு. பார்ட்னர் அப்படின்றவங்க உங்களை பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கணுமே தவிர அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் உங்களை எப்பயுமே பாதுகாக்கணும், நீங்கள் தற்காத்துக்கணுன்ற மனநிலையிலேயே ஒரு வாழ்க்கையை முழுவதுமாக வாழ முடியாது. ஸோ ஒரு கல்யாண வாழ்க்கையில் என்டர் ஆகுறப்போ உங்களோட பார்ட்னர் அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாங்க. அப்படியே எல்லாமே தெரிஞ்சு பண்ண பிறகும் அவங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகுது, உங்கள் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை அப்படின்றப்போ உங்கள் உயிரை விட வேல்யூவான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போது உங்கள் உயிருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றது தான் ஒரே தீர்வாக இருக்கும். அதே மாதிரி சொசைட்டி இந்த மாதிரி கீழ்த்தரமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க, ஒரு பணத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து எந்த நன்மையும் இந்த உலகத்தில் ஏற்பட போகிறதில்ல. நாளைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கும் அது நடக்கலாம். அதனால் இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் நிறுத்துங்க முதல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணால் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து நிற்க ட்ரை பண்ணுங்கள்.
அதுதான் நிறைய பேர் மிஸ் பண்றீங்க. உங்களால முடியலையா அவங்க வீட்டுல சொல்லுங்க, அவங்க வீட்டுல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சொன்னா நீங்க செப்பரேட்டா வாழ பாருங்க. ஏன்னா உயிரை விட இங்க எதுவுமே பெருசு இல்லை. இருக்கிறத வச்சு வாழ்ந்துடலாம், இல்லாம கூட வாழ்ந்துடலாம். நாங்களே இருக்கிறத வச்சுதான் வாழ்றோம். இல்ல எதுவுமே எங்ககிட்ட எதுவுமே இல்லை. உண்மையா சொன்னா எங்ககிட்ட எதுவுமே இல்லை.